வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் தற்பொழுது தொடங்க இருக்கிறாங்கங்க. பல ஆண்டு காலமாக மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தமிழக அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில ஏழை எளிய பெண்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள தையல் இயந்திரங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றனங்க. இதுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கிறது? இதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் தேவை? என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை? அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்த்தரலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும். விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். முதல் தகுதி என்னன்னா பாலினம். நீங்க ஒரு பெண் அல்லது ஆதரவற்ற விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களா இருக்கலாம். அல்லது மாற்றுத்திறனாளியா இருக்கலாம். குறிப்பா ஆண்களும் கூட இதுக்கு தகுதியானவங்க தாங்க. உங்களுக்கான வயது வரம்பு எவ்வளோ சொல்றாங்கன்னு பாருங்க. 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, குடும்ப ஆண்டு வருமானம் ரூ. 72,000க்குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த திட்டத்தில நீங்க பயனடைய முடியாது. நல்லா கவனிச்சுக்கங்க. ரூ. 72,000 இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த திட்டத்தில நீங்க பயனாளியா சேர முடியும். அடுத்தது தையல் பயிற்சி அப்படின்னு ஒன்று முக்கியங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு நிறுவனத்தில இருந்து குறைந்தபட்சம் 6 மாச தையல் பயிற்சி முடித்ததற்கான சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கணும். தெளிவா சொல்றேன் பாருங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு தையல் பயிற்சி மையத்தில சேர்ந்து 6 மாதமானது தையல் பயிற்சியானது நீங்க முடிச்சு, அதுக்கான சான்றிதழும் நீங்க கையில வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கண்டிஷனு. அதுக்கு அடுத்தது என்னென்ன ஆவணங்கள் தேவை? அதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர்ட் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். விண்ணப்பிக்கும்போது கீழ்க்கண்ட சான்றிதழ்களுடைய ஜெராக்ஸ் காப்பியானது நீங்க வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய வயதுச் சான்று. வயதுச் சான்று அப்படிங்கிறதுல எதெல்லாம் குடுக்கலான்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்கூல் டிசி இருக்கு இல்லையா? பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அத குடுக்கலாம். அல்லது உங்களுடைய பிறப்புச் சான்றிதழ். இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணு குடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பாருங்க. ஆதார் கார்டு குடுக்கலாம். அல்லது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் குடுக்கலாம். அதாவது டிசி அல்லது பிறப்பு சான்றிதழ கூட குடுக்கலாம். அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்ட நீங்க வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வருமானச் சான்றிதழ் நீங்க வந்து இணைக்கணும். ஏன் வருமானச் சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்னா, ரூ. 72,000 மட்டும் தானே உங்களுக்கு வந்து வருமானம் இருக்கு அப்படின்னு வட்டாட்சியர்ட்ட இருந்து பெறப்பட்ட வருமானச் சான்று தான் இதுக்கு வந்து செல்லுபடியாகும். அதாவது தாசில்தார் ஆஃபீஸ்ல நீங்க வாங்கணும். இத நீங்க ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்க தெரியல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? என்னுடைய ஃபோன் நம்பரும் நான் குடுத்துர்றேன். அதில நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இருப்பிடச் சான்று. இருப்பிடச் சான்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த கார்டுக்காக வந்து அப்ளை பண்றீங்க. அதாவது இந்த அ தையல் மிஷினுக்காக எங்க நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ் வச்சு தான் முடிவு பண்ணுங்க. அதுக்கு உதாரணமாக அதாவது நீங்க வந்து உங்களுடைய ரேஷன் கார்ட பயன்படுத்தலாம், அல்லது ஆதார் கார்ட பயன்படுத்தலாம், அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை உங்களுடைய இருப்பிடச் சான்றாக நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா தையல் பயிற்சி சான்றிதழ் அப்படிங்கிறது நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? 6 மாச கோர்ஸ் நீங்க போகணும். அது ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சர்டிஃபிகேட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் 6 மாசம் வந்து பயிற்சியானது பெற்றிருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்தது சாதி சான்றிதழ். அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்க எந்த வகுப்பை சார்ந்தவர் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டானது தேவைப்படும். அதுக்கு அடுத்தது சிறப்புச் சான்றிதழ் பொருந்தினால் மட்டும். அது என்ன சிறப்புச் சான்றிதழ் அப்படின்னா, ஆதரவற்ற விதவையா இருக்கீங்க அப்படின்னா, அதற்கான டெஸ்டிட்யூட் விடோ சர்டிஃபிகேட் வேணும். கணவனால் கைவிடப்பட்டதற்கான சான்றிதழ் அப்படின்னா, டெசர்ட் விடோ அ ச டெசர்டட் வைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற கணவனால் கைவிடப்பட்டதற்கான சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கணும். அல்லது மாற்றுத்திறனாளி சான்றிதழ் டிஃபரண்ட் ஏபிள்டு சர்டிஃபிகேட் அதுவும் நீங்க வந்து வச்சிருக்கலாம். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு. இதில இருக்கிறவங்க ஆஸ் யூசுவல் நார்மலா இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைப்படாது. ஆதரவற்ற விதவையா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் வேணும். அல்லது கணவனால் கைவிடப்பட்டதற்கான சான்றிதழ். அதாவது ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆனா, அவர் கூட நான் சேர்ந்து பிழைக்கல. நான் தனியா தான் வாழ்றேன். அப்படின்னா, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க பெற்றிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்க வந்து இணைக்கணும். அடுத்தது மாற்றுத்திறனாளி சான்றிதழ். அதாவது நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னு ஜஸ்ட் சொன்னா மட்டும் போதாது. அதுக்கான சான்றிதழ வந்து நீங்க வந்து இதில வந்து அப்ளை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 2 வேணும். சரிங்களா? உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து 2 வந்து கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் பாருங்க. இந்த திட்டத்திற்கு நீங்கள் ஆஃப்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த திட்டத்திற்கு
ஆஃப்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நேரடியா போய் தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்த தெளிவா சொல்லிட்டாங்க. சரி எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற அந்த அடுத்த விஷயத்த பார்த்துருவோம். என்ன அப்படி சொல்றாங்கன்னா, முதல்ல படிவம் எங்க வாங்குறது? முதல்ல படிவமானது எங்க வாங்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தில இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு ஃபர்ஸ்ட்டு போணும். அதாவது உங்களுடைய மாவட்டத்தில இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலகம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் இருக்கும். அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார தான் இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அங்க நீங்க போயிட்டு இலவச தையல் இயந்திரத்திற்கான விண்ணப்ப படிவத்த கேட்டு வாங்கணும். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. அங்க போயிட்டு இலவச தையல் இயந்திரத்திற்கான படிவத்த அதாவது ஃபார்ம நீங்க வந்து கேட்டு வாங்கணும். அடுத்தது பூர்த்தி எப்படி செய்யறது அப்படின்னா, விண்ணப்ப படிவத்தில இருக்கக்கூடிய கேட்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களோட பேரு, முகவரி, வயசு, வருமானம் போன்ற விவரங்கள சரியா நீங்க வந்து நிரப்பணும். ரைட்டா? இதெல்லாம் நீங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லையா? அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாரி, உங்களுடைய ஆதார் கார்ட்ல இருக்கிற மாரி உங்களோட பேரும், ஆதார் கார்ட்லயே இருக்கிற மாரி உங்களோட வயசும், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாரி உங்களுடைய வருமானத்தையும் போன்ற சரியான விவரங்கள அதில நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அடுத்ததா என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணும்? அதாவது நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபில் பண்ண ஃபார்ம்ல வந்து என்னென்னலாம் இணைக்கணும் பார்த்தீங்கன்னா, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களின் நகல்களையும், அதாவது அட்டஸ்டேட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ட்ட கொண்டு போயிட்டு, உங்களுடைய ஒரிஜினல் இருக்கும் இல்லையா? அதாவது ஆதார் கார்டு இருக்கும். அடுத்தது இந்த அ முகவரி சான்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வருமானச் சான்று இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யாராச்சும் கிரீன் இங்க்ல கையெழுத்து போடுவாங்க இல்லையா? அவங்ககிட்ட அந்த ஆஃபீசர்ட்ட கொண்டு போயிட்டு நீங்க வந்து சைன் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 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 வீட்டு பக்கத்தால ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா, டாக்டர்ட்ட நீங்க கொண்டு போயிட்டு ஒரு ஒரு சைன் சார் அட்டஸ்டேட் எனக்கு வந்து சைன் வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து போட்டு குடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்க போகுறப்போ உங்களுடைய ஒரிஜினல்ஸ வந்து எடுத்துட்டு போணும். என்னென்னலாம் உங்க கையில இருக்கோ, அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் நீங்க வந்து அதில அட்டாச் பண்ணணும். ஸோ கையெழுத்து வாங்கி தான் அட்டாச் பண்ணணும். அடுத்தது விண்ணப்பத்தை எப்படி சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்த மீண்டும் அதே சமூக நல அலுவலகத்தில சமர்ப்பித்துக்கு அதுக்கான ஒப்புகை சீட்டும் அதாவது அக்னாலஜ்மென்ட் ரெசிப்ட்டையும் வாங்கிக்கணும். அதாவது நாம ஃபார்ம் எங்க வாங்குறோம்? கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல தான் வாங்குறோம். அங்க வாங்கிட்டு ஃபார்ம ஃபில் பண்ணிட்டு, நாம கொண்டு போய் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அட்டஸ்டேட் வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு டாக்டர் கிட்டயோ, ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்டயோ, யார்ட்டயாச்சும் கொண்டு போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் காமிச்சு, நீங்க அதில வந்து சைன் வாங்கிட்டு, அத வந்து இங்க என்ன பண்ணணும்? இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல வாங்குன அந்த ஃபார்மோட அதாவது இலவச தையல் இயந்திரம் பெறுவதற்காக நாம வாங்கப்பட்ட அந்த ஃபார்ம்ல எல்லாமே ஃபில் பண்ணி, இத வந்து அட்டாச் பண்ணி அங்கேயே குடுத்துறணும். அதே ஆஃபீஸ்ல குடுத்துறணும். குடுத்துட்டோம் அப்டின்னா, அதுக்கான ஒப்புகை சீட்ட அவங்க வந்து குடுப்பாங்க. நாங்க வாங்கிக்கிட்டோம் அப்டிங்கிற ஒரு ஒப்புகை சீட்டு. அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா, அக்னாலஜ்மென்ட் ரெசிப்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிப்ட்ட நீங்க வந்து வாங்கிக்கணும். சரிங்களா? அடுத்தது முக்கியமான குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் சமர்ப்பித்த விண்ணப்பங்கள அதிகாரிகள் நேரில் வந்து சரிபார்ப்பாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாமே சரியாவும், உண்மையாவும் இருக்கும் பட்சத்தில, பயனாளிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டு, அரசு விழாக்கள் மூலமாக உங்களுக்கு இலவச தையல் இயந்திரமானது வழங்கப்படும். சரிங்களா? இந்த திட்டத்தில உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அல்லது என்னுடைய மொபைல் நம்பர பார்த்தீங்கன்னா இணைக்கிறேன். அதில வந்து நீங்க வந்து கேளுங்க. இதுதான் இன்னைக்கு நாம பார்த்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதாவது தமிழக அரசின் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் மூலியமா எப்படி ஏழை எளிய பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக தையல் இயந்திரங்களை இலவசமா வாங்கறதுக்கான அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஆன்லைன்ல பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இல்ல. ஆஃப்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ குறைந்தபட்ச தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். இதுதான் முக்கியமான வயது வரம்பு சொல்றாங்க. ஆண்டு வருமானம் ரூ. 72க்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமா சொல்ல வந்த அந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தையல் பயிற்சி அதாவது உங்களுக்கு தைக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 மாச தையல் பயிற்சி முடித்த சான்றிதழ் வந்து உங்க கையில வச்சிருக்கணும். நீங்க 6 மாச கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி, அத வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இலவசமா வந்து தையல் பயிற்சிலாம் குடுக்குறாங்க. அது எங்க அப்படிங்கிறத நீங்க வந்து கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இலவசமா எங்க தையல் பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்துச்சுன்னா, நீங்க அங்க போயிட்டு அதில ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது தேவையான அதாவது
அதாவது முக்கியமான ஆவணங்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயசு சான்றிதழ். அதாவது உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது அப்படிங்கிறது இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்னா, ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்கூல் டிசி அல்லது பிறப்பு சான்றிதழ், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இதையெல்லாம் வச்சு நாம என்ன பண்ணலாம், உங்களுடைய வயத வந்து கண்காணிச்சிடலாம். அடுத்தது வருமான சான்றிதழ். இத நீங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே கூட வாங்கிக்கலாம். அல்லது உங்க பக்கத்தில தான் தாலுகா ஆஃபீஸ் இருக்குன்னா, அங்க போயிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வாங்க தெரியலன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்தது இருப்பிடச் சான்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அது நீங்க எந்த இடத்துல குடியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட் ஆங்க. அதுக்கு நீங்க வந்து பயன்படுத்த வேண்டியது உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இதில ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து இருப்பிடச் சான்றா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தையல் பயிற்சிக்கான சான்றிதழ். ஸோ டெய்லரிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பா 6 மாசம் நீங்க முடிச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு வரணும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆதரவற்ற விதவையா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆதரவற்ற விதவைக்கான சான்றிதழையும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான சான்றிதழையும், நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்கன்னா, அதுக்கான சான்றிதழையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்கி வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 2 வந்து வச்சிருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ட நீங்க வந்து இந்த ஃபார்ம நீங்க வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்றதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்க இருக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ணிடலாம். அதாவது ஃபார்ம நீங்க அவர்ட்ட குடுத்துறலாம். அடுத்தது எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்றேன். படிவம் வாங்குறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கலெக்டரேட் இருக்கு இல்லையா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில இருக்கக்கூடிய சோசியல் வெல்ஃபேர் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸுக்கு நேர்ல போய் தான் நீங்க அந்த ஃபார்ம் வாங்கணும். ஸோ ஃபார்ம் வாங்கிட்டு உடனே என்ன பண்ணணும்னா, நீங்க கொண்டு போயிருப்பீங்க இல்லையா? அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா இணைக்கணும். ஸோ ஜெராக்ஸ் காப்பி பார்த்தீங்கன்னா சும்மா இணைக்கக்கூடாது. அதை ஏதாச்சும் அதாவது உங்களுடைய வருமான சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய ஆதார் கார்டு இதையெல்லாம் ஒரிஜினல்ஸ நீங்க வந்து கொண்டு போயி, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர்ட்ட பச்சை இங்க்ல கையெழுத்து போடுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்க குடுத்து, நீங்க அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும். அதாவது அவங்க வந்து சைன் பண்ணும். அட்டஸ்டேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து சைன் பண்ணி குடுப்பாங்க. அந்த காப்பி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜெராக்ஸ் காப்பில தான் நீங்க வந்து சைன் வாங்கணும். அத கொண்டு வந்து நீங்க இந்த ஃபார்ம்ல வந்து சேர்த்தி, நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு நேரடியா வந்து ஆஃபீசர்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, கண்டிப்பா ஒரு அரசு விழாவானது நடக்கும். சரிங்களா? இந்த இலவச தையல் இயந்திரம் வழங்குவதற்காக ஒரு அரசு விழா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அரசு விழாவுல உங்களுக்கு தேவையான அந்த தையல் இயந்திரத்த குடுத்து, உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ அதுவரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருக்கணும். ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபிஷியல் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நண்பர்களே. தமிழக அரசினுடைய இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்த பத்தி ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.